ஹார்ன் அடிக்கிறான், 2 டைம் எனக்கு ஹார்ன் அடிக்கிறான். ஆண்டா இதுக்கு மேல என்ன சொல்ல. குமுளியில் தேக்கடியில் வந்து போயிருந்தோம், எல்லாமே பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் நெகட்டிவான ஒரு விஷயங்கள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருத்தருக்கும் ஒரு வரி அமையும். நீங்கள் இப்போ இங்கேருந்து எல்லாமே பேக் பண்ணி வச்சு எல்லாம் கீழே போய் வெஹிக்கிள் எடுக்க போயிட்டாங்க. நானும் vlog எடுத்துகிட்டு அடிமலை போக போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபால்ஸை பார்த்துட்டு போக போகிறோம். ஓகே ப்ரோ, போகலாமா? அவர் முகமுடி கொள்ளக்கார மாதிரி மாறிட்டாரு. ஓகே, லெட்ஸ் மூவ். ஓகே, இப்போ ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ சாப்பிட தான் போகிறோம். கிட்டத்தட்ட வந்து டைமிங் இப்போ எங்கேயோ ஒரு 10 மணி பக்கம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, டைம் தரல, பார்த்துக்கலாம். ஓ, இங்கே வாங்கினது தானே ட்ரெஸ் அதெல்லாம். அடிமலைக்கு தான் போக போகிறோம். பயங்கரமாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. சரி, பார்ப்போம். போய் குமுளியில் இந்த ஒரு டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டு போட்டிங் போயிட்டு நீங்கள் தண்ணி பார்க்கறது மட்டும் பார்க்கலாம். மற்றபடி அனிமல்ஸை நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நாங்கள் பார்த்த அனிமல்ஸ் என்னென்னா நீர் நாய், காட்டெருமை மாதிரி ஒன்று. அது காட்டெருமை கிடையாது, அதுதான் வாட்டர் எருமைன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து காட்டு பண்ணி, கரடின்னு ஒரு உசு பேத்துனாங்க, அவ்வளோதான். சரி, ஓகே. இங்கே அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வர முடியாது. கும்பலிட்டு இப்போ மூணார் கிளம்பிட்டோம். மூணார் வழியில் அடிமலை போய் பார்க்கணும். இங்கே எவ்வளோ பவர்? 115 ரூபாயா? அப்படியேங்கப்பா, 107 ரூபானா 7 ரூபா அதிகமாக இல்லை இருக்கு. இப்பத்த சைடு அடிச்சா அப்பத்த சைடு அடிக்கலாம். அடிச்சோ. அடிச்சாச்சு. நார்மல் பெட்ரோல் எவ்வளோ? நார்மல் தானே அடிச்சா? எவ்வளோ? இங்கே பவர் பெட்ரோல் ரேட்டு வந்து நார்மல் பெட்ரோல் ரேட்டு வந்து பவர் பெட்ரோல். அதெல்லாம் இங்கே சாரல் தான். இப்போ மூணாறில் கிளைமேட் வேறு லெவல் தாங்க போகுது. இப்போ அல்ட்டி தான். இங்கே எப்படி இருக்குன்னா மூணாறு இன்னும் பயங்கரமாக இருக்க போகுது. பார்த்துப்போம். எதுவும் சொல்ல மாட்டாங்க, பார்த்துக்கலாம். எல்லாமே வந்து பைக் ஓடுறது தான். அது ஆஃப்ரோட் டயர் பயங்கரமாக இருக்கும். ஆக்சுவலாக இப்போ சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே பிசுன்னு தூரிக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். மூணார் கிளைமேட் இங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வா, செமையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெஞ்சுன்னா கேமரா குவாலிட்டி உள்ள போட்டு ரெயின் கவர்லாம் எடுத்து மாட்டிக்கணும். அதான் பண்ணியா ஒன்றாங்க. நைட்டு தான் கொஞ்சம் ஃபுட்டு சொதப்பிடுச்சு. இப்போ நல்லா சாப்பிட்டோம். குத்தும்கல் வாட்டர் ஃபால்ஸ். இப்போ ரைட் சைடில் போகணும். குத்தும்கல் வாட்டர் ஃபால்ஸ். என்னையா பிரச்சனை உனக்கு? போ போ போ, மொத்தம் கொடுக்கறதா போற? வாவ், பயங்கரமா இருக்குதப்பா. அப்படியே மூணாருக்கு இன்னும் ஒரு 68 கிலோமீட்டரே போக மாட்டேங்குது இந்த ரோட்ல. ஆனா ஐயோ ஐயோ, யார் அது? விநாயகர் சிலையை பாருப்பா. பாருங்கட்ட, விநாயகர் சிலை என்ன இவ்வளவு பெருசு வச்சிருக்காங்க? வேற லெவலுக்கு போனா
கட்டி வச்சிருக்காங்கப்பா. என்னடா அது விநாயகர் சதுர்த்திக்கு இவ்வளோ பெரிய சிலை வச்சுருக்காங்கன்னு பார்த்தா ரியல் சிலைங்க. அது முழுமையான பெரிய சிலை, ரொம்ப பெருசு பாருங்க. இருக்கும் ஒரு 50 அடி பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக இருக்குது விநாயகர். கேரளாக்குள்ளே வேறு லெவலில் இருக்குது. இன்னும் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் நான் நினச்சிட்டு இருந்தால் அங்கே வரவங்க போகிறவங்களாம் ஃபோட்டோ அதுன்னு எடுத்துக்கிட்டு வேறு லெவலில் இருக்காங்க இருக்கிற விநாயகர். நீங்கள் இந்த விநாயகர் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் எப்பயுமே எங்களுக்கு வேணும். அதனால் உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்துக்கிட்டே இருங்க. எங்களோட கோட் ரைடர்ஸோட சேனல்ஸ் லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். மோர் தென் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, இதுக்கு பிஃபோர் விலாக்ஸ்லாம் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கங்க மறக்காமல். இவ்வளோ நேரம் மழை அரிச்சு பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே பார்த்துக்கிட்டே வந்துருந்தோம் நினைஞ்சுக்கிட்டே. தான் கேமரா எடுத்து மாட்டணும். கிலோமீட்டர்ஸும் போகிற மாதிரி தெரியல. கிலோமீட்டர் ரொம்ப ஸ்லோவாக போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோடு ரொம்ப டேஞ்சராக இருக்குது. ஒரு லாரி ஒன்று வந்து பள்ளத்தாக்கில் கடந்துச்சு. இன்னொரு வந்து மாருதி சுசுகி வேகனரா என்னன்னு தெரியல. அது என்னமோ ஒரு சைன் போர்டில் இடிச்சு பயங்கர நொறுங்கி கிடக்குது. எல்லாம் பார்த்துட்டு தான் அப்படியே கிளம்பி வந்துட்டுருக்குறோம். இன்னும் என்னென்னலாம் பார்க்கணுமோ. சும்மா மசூதியா அதான் நம்பால தான் அடிச்சு விட்டுருக்குறாரா தண்ணியை. அதை கொடுமைங்க. என்னடா அது சலு நான் அடிச்சுட்டு இருக்குன்னு பார்த்துட்டுருக்குறேன். பார்த்திபன் மண் சட்டி வாங்குறீங்களா? மண் சட்டி மண் சட்டி வாங்குறீங்களா அண்ணா? பலாப்பழமா? ஆட்டை போட்டு போயிடலாங்கிறீங்களா? திருடுறதுக்கு பிளான் போடுற ஆள் இந்த ஆளாக தான் இருக்கும். பார்த்துக்கங்க. இங்கே இதில் யார் மாட்டினாலும் திருடம் பலி அவர் தான். நம்மளாம் மாட்டி விட பார்க்குறாரு. அப்படியே இன்ச்சு பை இன்ச்சா கிலோமீட்டர் வருது. என்னடா கொடுமைங்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன பண்றது? 64 கிலோமீட்டர் 3 போர்டு பார்த்துட்டேன். மூணாருக்கு அதான் ப்ரோ. 3 கிலோமீட்டர் பார்த்தா மூணு இடத்துல பார்த்தாலும் 69 இருக்குது. 64 கிலோமீட்டர் குறைய மாட்டேங்குது. போலாம். கும்துக்கல் வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து ஓப்பனில் இருக்கான்னு கேட்டார் அவன் பார்த்திபன். அவர் தான் போயின்னு இருக்கோம். பார்க்கலாம் என்ன கண்டிஷன் இருக்குன்னு. வாட்டர் ஃபால்ஸில் போய் குளிக்கிற நிலைமையிலே இருக்கிறோம். பார்த்துக்கோ. இந்த கேரளாக்காரங்க பற்றி கொஞ்சம் நிறையவே தெரியும். ஏன்னா அவங்க நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி பேசியிருக்காங்க. பேசுனதில் வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக அவங்க பேசுகிறதே அப்படியே தமிழ் கலந்த மலையாளத்தில் பேசும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பொறுமையாக பக்குவமாகவும் பேசுவாங்க. பார்த்தீங்களா? அதெல்லாம் சொல்ல வார்த்தைகளே இல்லை. அவ்வளோ நல்லா இருக்கும் சொல்ல போனால். மாட்டிக்கிட்டே பங்கு ஒண்ணு வருது. 2 டைம் ஹார்ன் அடிக்கிறான். அவனுக்கு முன்னாடி 3 டைம் ஹார்ன் அடிச்சான். 3 ஹார்ன் அடிச்சான். அவன் 2 அடிச்சான். 3 ஹார்ன். இதுக்கு மேல வீடியோவில் அசிங்கப்படுத்த முடியாது. அசிங்கப்பட மாட்டாத நீ. இந்த பாத்துக்கா ரெக்கார்ட் ஆயிட்டு தாங்க. ஏண்டா ஒரு பையன் ஒரு வயசு பையன் பிள்ளைய பார்த்து ஆரணத்துல அடிச்சான். அது என்ன போய் கையை பிடிச்சாலும் தான் 2 டைம் எனக்கு ஹார்ன் அடிக்கிறான். ஆறுன்னு அடிப்பான்டா. அது எப்படி அப்படி அடிச்சிருந்தா பரவாயில்ல. அப்படிங்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? அந்த பிள்ளைய பிடிச்சதுக்குன்னு அர்த்தம்டா. இதுக்கு மேல என்ன சொல்ல ப்ரோ? நம்ம பைக்கர் ராக்கி பாய் அங்க பாத்தீங்களா? அப்போதான் போய் டிராவல் பண்ணி இங்க பாரு நம்மள மாதிரி ரைடர் பாரு ராக்கி பாய். ஓகே, இந்த ஒரு கடையில் தான் லிச்சி பழம்னு சொல்லுவாங்க. அந்த பழத்தை சாப்பிட்டு நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நல்லாவே இருந்துச்சு. நல்ல ஒரு புளிப்புத்தன்மை நல்லாவே இருந்துச்சு. யாரெல்லாம் அந்த பழத்தை ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அல்ட்டியாக இருந்துச்சு. இதையும் சாப்பிட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். லுச்சி பழம் சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். பயங்கரமாக இருந்துச்சு இந்த ரூட்டும். இப்போ தான் கொஞ்சம் ரெயின் குறைஞ்சிக்குது. இப்போ தான் ரெயின் கவர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறோம். ரோடு ரொம்ப அட்வென்ச்சராக தான் இருக்குது. இதெல்லாம் ஸ்டே வந்து இன்றைக்கி அடிமலை அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கோம்.
கன்ஃபார்ம் தெரியல, பார்க்கலாம். இந்த பக்கம் போனால் அடிமலை. அடியாத மலை என்று அடிமலை வழியாக போய் கொண்டிருக்கும் ரைடர்களை வாங்கல் 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 வாங்கல். செம்மையா ரொம்ப பயங்கரமா கேரளாக்குள்ள போயிட்டு இருக்கோம். நம்ம மக்கள் அப்படி கேரளா மக்கள் எப்படி தெரியுமா, ஒரு கமெண்ட் போட்டால் எப்படி புரியாது தான். பட் ஆனால் கேரளா லாங்குவேஜில் கமெண்ட் எப்படி தெருக்கி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு நல்லா இருக்கும், அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அது படிக்க தான் வராது எங்களுக்கு. பட் ஆனால் கேரளா மக்கள் எதுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கேன்னு தெரியாது, என்னடா நடக்குது அப்படின்னு யோசிக்க மட்டும் வைப்பாங்க. நல்ல மனசுங்க. ஆனால் குணமாக வந்து பேசுறது அவ்வளோ சூப்பராக இருக்கும், குணமாகவும் பேசுவாங்க. அதனாலேயே எனக்கு அவங்கள பிடிக்கும். அதே மாதிரி எனக்கு இன்னொரு மிகப்பெரிய டவுட்டு, இந்த கேரளாக்காரங்க மட்டும் அவங்க பாட்டு பாடினா அவ்வளோ இனிமையாக இருக்குதுங்க. நம்ம ஊருக்காரங்க நம்ம கூட தெரியறதுக்கு 4-5 டிக்கெட் இருக்குது. பாட்டு பாடுனா காதல தான் ரத்தம் வருது. ஆனால் கேரளாக்காரங்க அப்படி இல்லைங்க. அவங்க வாய்ஸில் ஏதோ ஒன்று இருக்குது, அது சொல்ல வார்த்தைகளே இல்லை. அப்படி அப்போலேருந்தே நம்ம பசங்க சூப்பராக லைன் அப் பண்ணி சூப்பராக போவாங்க. இது ஒன்று தான். அங்கே பாருங்கள், அங்கே 3 பேர் டிஸ்டன்ஸில் சூப்பராக போகிறாங்களா, இங்கே நாங்கள் 3 பேரும் அப்படியே அவ்வளோ டிஸ்டன்ஸில் சூப்பராக போயிட்டுருக்கோம். அப்படியே லைன் அப் பண்ண மாதிரி. இதுதான் நம்ம பசங்களோட ஒரு சில விஷயங்கள் வந்து எந்த ஒரு கிரேசி மூமெண்ட்ஸும் இல்லாமல் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். இது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது இந்த ரைடில். கிரேசினஸாக முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. பட் ஆனால் ரொம்ப ரேர்லியாக தான் முன்னாடி பின்னாடி போவாங்க. அதே மாதிரி எங்கள் குரூப்பை பொறுத்த வரைக்கும் யாரும் இங்கே வந்து லீடர் கிடையாது, யாரும் டெய்லும் கிடையாது. யார் வேணால் வந்து லீட் பண்ணலாம், யார் வேணால் வந்து சிக்னல்ஸ் கொடுக்கலாம். முன்ன பின்ன போகிறதுனா வரதுனாலும் ஒரு 1/2 hour 1 hour முன்ன பின்ன போகலாம் வரலாம், அந்த மாதிரி தான். அது பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாத்துக்கும் ஃப்ரீடமாக ஒரு ரைட் பண்ணுறதுக்கான ஒரு வழியாக இருக்கும். அதுக்காகவே செம்மையாக இருக்குது பிளேஸ்லாம். அவங்களும் பீஸ்ஃபுல்லாக ரைட் பண்ண முடியும், பீஸ்ஃபுல்லாக லீட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு விஷயந்தான். கரித்தோடு பாருங்கள், அப்படியே அந்த லைனை பாருங்கள் அப்படி இருக்கும். அந்த கோட்டை விட்டு தாண்டாத லெவலில் இருக்கும். அந்த என்எஸ் மட்டும் கொஞ்சம் கிறுக்காக்கில் போவான், இருந்தாலும் ஓகேவா இது பண்ணுவான், பிரச்சனை இல்லை. கீழே நம்ம வந்தோடனே மழை பெய்யறதா, தூரல் தூருது. பார்ப்போம். நான் ஒரு அட்வென்ச்சரான ரோடு, பள்ளத்தாக்கில் போகிற மாதிரியே இருக்குதப்பா. இங்கே ரோடும் வீடும் காடும் வச்சுருக்காங்க பார்த்தியா. ஏன்னா பெரிய வள்ளல் தான், எப்படி வீடு மட்டமாக கட்டி காடு வீடுலாம் வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் வரது நான் ஃபஸ்ட் டைம். ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போகணும். கொஞ்சம் மிஸ் ஆனால் படுத்துக்கும். என்னங்க எவ்வளோ டேஞ்சராக இருக்குதுங்க. என்ன ஒரு ஸ்லோப்பு. ஆனால் நல்லா தான் இருக்கு, சூப்பராக இருக்குது. ஆனால் வரதுக்கு பிரேக்கிங் அண்டு ஸ்கில் முக்கியம். ரொம்ப கேர்ஃபுல்லாக. அந்த டயர் ஃபுல்லாக முழுக்கட்டையாக ஆகி போச்சு, இருந்தாலும் அதை வச்சு மேனேஜ் பண்ணி ஓடிட்டு போயிருக்கேன். டயர் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா சும்மா சரக்கு 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 சரக்குன்னு போயிட்டுருப்பேன். தண்ணி அழகாக போயிட்டுருக்கு. நடந்து தான் போனோம். இதோட டெட் அண்ட் ஆச்சு. இந்த வழியா போய் கதம் மரியா பண்ண போறாங்க. ஒன்னதான் ஃபர்ஸ்ட் வா. ஒரு வீடு இருக்குது, ஒன்று அனாதை இருக்குது, ஊட்டியும் இருக்குது. இது ஒரு கிணறா இவங்கப்பா. சவுண்டு சூப்பரா கேக்குது. பார்த்து வாங்க, ரிஸ்கியான இடம்.
இதான் முக்கல் ஃபால்ஸ். யாருப்பா அது? உளுந்தாச்சா? உசிரே போச்சா? தண்ணி சூப்பரா போயிட்டு இருக்குது. இப்ப நம்ம இருக்கிற இடம் குத்தக்கல் ஃபால்ஸ். சவுண்ட் எப்படி மட்டும் இருக்குன்னு பாருங்களேன். மூக்கு விட்டாடுறாங்க. சாமி சாமி பொறுமை வலிக்குது பொறுமை. அந்த பக்கம் ஏதோ ரூட் சொன்னாங்க. இங்கிருந்து ஏர்லயே ஆடா ப்ரோ பாத்தியால வா ப்ரோ. எங்க கிணறு தவங்களுக்கு பாருங்க அங்க கிணறு இருக்குது. தவளையா இருக்குதுல்ல. என்ன ப்ரோ அதுக்குள்ள தவளை இருக்குது. நான் தண்ணிக்கு போயிடலாம். வெயிட் அண்ணனை குடிச்சுக்கலாமா? எல்லாம் படு பயங்கரமா பயந்துக்கிறாங்க. Come on.